வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த வீட்டையே எப்படி மாத்தி அமைக்கிறாங்கங்கிற அந்த பிரமைஸே நல்ல பிரமைஸ் தான். ஐயனார் துணை சீரியல் அப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய மனசுலயுமே அந்த சீரியல் புடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்த விதைச்சுட்டாங்க. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான் டிஆர்பில நம்பர் 1 வரைக்குமே போனாங்க. ஆனா, இப்ப கொஞ்ச நாட்களாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சறுக்கல்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அழகே அழகு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சிறகடிக்க ஆசை அந்த எலெக்ஷன்லாம் வச்சு ஏதாச்சும் ஒண்ண வச்சு சமாளிச்சு எப்படியாச்சும் டிஆர்பில திருப்பி திருப்பி மேல மேல வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஷோஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முத்துவேலுக்கு இந்த பக்கம் வந்து கேன்சர்ன்னு ஒரு பக்கம், அந்த பக்கம் தங்கமயில் விவகாரம், அது இதுன்னு பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கும் இடையில ஐயனார் துணை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பின்தங்கிட்டாங்களோ, முன்னாடி இருந்த அந்த வேகம் இல்லாம போயிடுச்சோ அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சந்தாவ கொண்டு போய் வந்து நார்த் இந்தியால விட்டுட்டு, 6 மாசத்துல பணம் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு வெற்றி கொடி கட்டு பாட்டெல்லாம் கட்டி வந்து எப்படி இவங்க பாடி கீடி வந்து வரப்போறாங்கங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அப்ப அந்த சந்தா அந்த வீட்டுக்குள்ள வரப்போறது இல்லன்னா, அதுவே ஒரு பெரிய டிராபேக் தான். இன்னொரு பக்கம் வானதிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, வானதிய கிட்டத்தட்ட சீரியல் ஆரம்பிச்சு 1 வருஷம், 1 1/4 வருஷம் ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆனா 1 வருஷம் ஆயிட்டு ஒரு ஜோடிக்கு அப்புறம் 2வது ஜோடி வரவே இல்ல. யூசுவலா சீரியல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் வளகாப்பு அப்படின்னு ஏதாவது ஃபங்ஷன் வச்சு விட்டு போவாங்க. இங்க அதுவும் நடக்கல. வானதி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாண்டிய கட்டிக்க மாட்டேன். வேற ஒரு பையன பாருங்கங்கிறாங்க. உடனே அவங்க அண்ணன்லாம் வந்து இப்ப பாண்டிய வெறுப்பேத்த, அதுவும் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா, எப்பயும் போல பாண்டியன் வானதியுடைய எஃபர்ட்ஸுக்கு மதிப்பு குடுக்கல. நான் ஒரு விஷயத்த நான் வந்து அவனுக்காக பண்ணணும்னு பண்ணேன். ஆனா அவன் அத மதிக்கல அப்படிங்கும்போது, நான் ஏன் அவன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. இத வந்து முறைப்படி இவர்கிட்ட பேசி இதெல்லாம் பண்ணாம சின்னதா சண்டை போட்டு பிளாக் பண்ணிட்டு டக்குன்னு வீட்ல சொல்லி இன்னொரு மாப்பிள பாருங்கங்கிறாங்க. அந்த மாப்பிள நிலைமை என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவர கூட்டு வந்து வச்சு உட்கார வச்சுட்டு, இவங்க ஓடி வந்துருவாங்களா? எனக்கு பாண்டி தான் வேணுமாங்கிறது, மாலையெல்லாம் தூக்கி போட்டு அப்படிங்கிறது தெரியல. இந்த அளவுக்கு குழப்பத்தோட வானதி இருக்கிறதுனாலயோ என்னவோ, நெறைய பேர் வந்து வானதி, பாண்டி ஜோடி வேணாங்க. அப்போதைக்கு நல்லா இருக்க மாரி தோணுனா கூட, எனக்கு இது ஒத்து வராதுதாங்க தோணுது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ளார வந்தா, அந்த வீட்டுக்குள்ள இருக்க நிம்மதி மொத்தமா போயிடும் அப்படின்ட்டு. அதே மாரி பல்லவனுடைய அப்பா நடேசன் கிடையாது. அந்த அம்மா வந்து அவங்களுடைய குழந்தை அது. இவர் தான் தூக்கி வச்சு பாவம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்து பாசமா இருக்காரு அப்படிங்கிறத எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி ஒண்ணும் இருக்கு. இதுக்கிடையில சரி ஓகேங்க. சந்தா ரொம்ப ஸ்வீட்டா தானே இருந்தாங்க. அவங்களே கூட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்கள அங்க வேற விட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுத்து, ஒரு பரபரப்பா கொண்டு போய் கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா, இவங்க இதுக்கப்புறம் சம்பாதிச்சு 25 பவுன் போட்டு ரூ. 30,00,000 25,00,000 30 பவுன். அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 55, 60 லட்ச ரூவா ஆகும். 60 லட்ச ரூவாய ஏற்பாடு பண்ணணுங்கிறதெல்லாம் என்ன கதைங்கிறதே நமக்கு புரியல. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீரியல் அந்த வேகத்தில ஓடிட்டே இருக்குது. திடீர்னு நின்னு அப்படியே வந்து அந்த ஆமை, முயல் ரேஸ் மாரி வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ! டபக்குன்னு வந்து இப்ப ஆமையே தாண்டி போயிடுமோ! அப்படிங்கிற மாரி தான் தோணுது. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவும் சோழனும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, காதல் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறது வேணா ஒரு பக்கம் நியாயமான, நெறைய பேருக்கு ஒத்து வர விஷயமா இருக்கலாம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? பாண்டியன், வானதி சேரலாமா? வேணாமா? சந்தாவோட ஜோடிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்த அதே ஸ்பீட், அதே டோன், அதே மாரி ஒரு இன்டென்சிட்டி இப்ப இருக்கா? இல்லன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. நீங்க இப்ப பார்க்குற சீரியல்லயே எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு? எந்த சீரியல் மேல உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு? எந்த சீரியல் சுத்தமா ஒத்து வரல? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.